இயற்கையை நேசிப்போம், இயற்கையோடு வாழ்வோம். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது மக்கள் மருத்துவம் வலையொலி தொலைக்காட்சி. இயற்கை மருத்துவம் மற்றும் மாற்று மருத்துவ நிபுணர் மருத்துவர் இளந்தமிழன் இப்ராஹிம் பேசுகிறேன். என்னோட பழைய வீடியோ புதிய வீடியோ எழுதி பார்க்கணும்னா கீழே இருக்கிற பெல் பட்டன், பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க. ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்பில் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய பாரம்பரிய மருத்துவத்தை மற்றவங்களுக்கு சேர்க்கறதுக்காக செய்யப்படுற சேனல், அவங்களுடைய சப்போர்ட் எனக்கு தொடர்ச்சியாக கொடுங்க. நம்ம பார்க்குற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, குடலில் புண்ணு இல்லை இறைப்பையில் புண்ணு, அது பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா அல்சர் மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. வயிற்று புண்ணுன்னுலாம் சொல்லுவாங்க. அது நம்ம யதார்த்தமாக பேசும்போது என்னென்னா, குடலில் காயமாக இருக்குது இல்லை வயிற்றில் காயமாக இருக்குன்றாங்க டாக்டர், என்ன செய்யலாம் அப்படிம்பாங்க. அதுக்கு தேங்காய் பால் ரொம்ப நல்லது. அந்த மாதிரி நிறைய உணவுகள் இருக்குது. கீரை உணவுகளில் 2 கீரை சாப்பிட்றவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த இறைப்பையில் ஏற்படுற காயமும் குடலில் ஏற்படுற காயம் புண்ணெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறிடும். அது நம்மளுடைய உணவுகளில் செய்கிற மிஸ்டேக்கு, சரியான உடலில் உஷ்ணம் இல்லாதனால தான் இந்த பிரச்சனை வருது. ஆனாலும் 2 கீரை, ஒன்று மணத்தக்காளி கீரைன்னு சொல்லுவாங்க, மணத்தக்காளி கீரைன்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா அகத்திக்கீரைன்னு சொல்லுவாங்க. இது 2ம் சாப்பிட்றவங்களுக்கு வயிற்றில் இருக்கிற அந்த குடல் புண்ணும் இந்த வயிற்றில் இருக்க புண்ணும் மாறும். இதை எப்படி பண்ணலான்னா, சூப்பு வச்சு சாப்பிட்லாம், பருப்பு வச்சு சாப்பிட்லாம் இந்த கீரையை. ஆனாலும் தேங்காய் பாலை, அதாவது கீரையை வதக்கி கொஞ்சம் தேங்காய் பால் விட்டு ஆஃப் பண்ணி அந்த தேங்காய் பால் சுவையோடு சேர்த்து சாப்பிடும்போது தேங்காய் பாலும் அகத்திக்கீரை, மணத்தக்காளி கீரை, அதாவது ஏதோ ஒரு கீரை, தேங்காய் பால் அகத்திக்கீரை இல்லை தேங்காய் பால் மணத்தக்காளி கீரை, இந்த 2 சேர்ந்து உள்ளே போகும்போது கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும். உங்கள் வயிற்றில் இருக்கிற புண்ணு கண்டிப்பாக ஆறும். இந்த வயிற்றில் புண்ணு வர்றதுக்கு 2-3 காரணம். ஒன்று, அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றவங்களுக்கும் இந்த குடல் புண்ணு, இந்த இறைப்பையில் புண்ணு வரும். அதிகமாக சாப்பிடாமல் வயிறை பட்டினி போடுறவங்களுக்கு வரும். அப்போ அது என்ன மிஸ்டேக்குன்னு பார்த்தா அதையும் நீங்கள் எதிர்காலங்களாக மாற்றிக்கணும். ஏன்னா அவங்கவுங்களுக்கு தான் தெரியும் இல்லையா? இப்போ இந்த வீடியோ பார்த்துட்ருக்கோம், உங்களுக்கு தெரியும் நம்ம கரெக்டாக சாப்பிட்றோமா, பசி வரும்போது சாப்பிட்றோமா, இல்லை நேரம் பார்த்து சாப்பிட்றோமா. நேரம் பார்த்து சாப்பிட்றவங்களுக்கும் வரும். ஏன்னா அவங்களுக்கு செரிச்சிருக்காது, தின்னுக்கிட்டே இருப்பாங்க, குடல் பெருசு, காயமாகி இறைப்பை பிரச்சனை வரும். இல்லை பசி இருந்து சாப்பிட்ருக்க மாட்டாங்க, வேலை பளுவின் காரணமாக சாப்பிட மாட்டாங்க, இப்போ அவங்களுக்கும் புண்ணு வரும். இப்போ 2 பேருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த தேங்காய் பால் அவுத்திக்கீரை இல்லைன்னா இந்த தேங்காய் பால் மணத்தக்காளி கீரை, இது 2 சேர்த்து சாப்பிடும்போது கண்டிப்பாக உங்களுடைய புண்ணு ஆறும். இது ஒரு சின்ன சின்ன குறிப்பு தான். இந்த குறிப்பெல்லாம் இதெல்லாம் நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சி பண்ணுறீங்களோ நிச்சயமாக நீங்கள் நல்லா ஆரோக்கியமாக எதிர்காலத்தில் வாழ முடியும். இந்த தகவலை உங்கள் தலைமுறைக்கும் சொல்லி கொடுத்துருப்போங்க. என்னோடய வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கு நம்புகிறேன். கீழே இருக்கிற பெல் பட்டன், பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க. ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்பில் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.